Hello friends, welcome to Tamil Mom Portfolio. 5-star Business Finance Limited IPO நவம்பர் 9ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்ரோ என்டர்பிரனர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ்னு நிறைய பேருக்கு லோன் கொடுத்துட்ருக்காங்க. வித் செக்யூர்டு லோனாக தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பேரில் லோன் இது மாதிரி செக்யூர்டு லோனாக தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சென்னை தான் இந்த கம்பெனிக்கு ஹெட் குவார்ட்டர். சவுத் இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸாக இருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகான்னு 4 ஸ்டேட்லேயும் 150 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் ரெவன்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 787 கோடி, 1051 கோடி, இப்போ 2022 1256 கோடின்னு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 261 கோடி, 358 கோடி, 453 கோடின்னு நல்லாவே க்ரோத் இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 19.17%. ஸோ சூப்பர் தான். ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 15.11%, 11% லாஸ்ட் 3 இயர்ஸ். எல்லா லோன்ஸுமே செக்யூர்டு லோனாக தான் கொடுக்குறாங்க அப்படின்றனால ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் லிஸ்டட் பிஎஸ் பார்க்கலாம். 3 கம்பெனிஸ் லிஸ்டட் பிஎஸ்ஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்ற மாதிரி. இவர்களுடைய ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்தோன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 15% இருக்குது. இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி 13.86 இருக்குது. ஸோ பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் 46 இருக்காங்க. லோ அப்படின்னு பார்த்தோன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா 29 பிஇ மல்டிபிளில் ஐபிஓ வர்றாங்க. ஐபிஓ ப்ரைஸ் 474 ரூபா, ஏர்னிங் பர் ஷேர் 16 ரூபா. ஸோ ஐபிஓ வேல்யூ அப்படின்றது ஓகே தான், ரொம்ப சீப் அப்படின்றது இல்லை. ஸோ ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 9ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 11ஆம் தேதி. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 474 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 31 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 1960 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. ஸோ கொஞ்சம் பெரிய இஷ்யூ சைஸ் தான். ரீட்டைல் ரிசர்வேஷன் 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நவம்பர் 16ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 17ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமாட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நவம்பர் 18ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 21ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,694 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோன்னா 7th நவம்பர் அன்னைக்கு 8 ரூபாய் டிமாண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரே மார்க்கெட்டில் 474 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 1.5% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரார் கேஃபின் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூவை பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓ வர்றதுக்கும் பிஃபோராக 40% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் ஐபிஓ 33.65% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே செக்யூர்டு லோனாக தான் கொடுக்குறாங்க. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். காம்படிட்டர்ஸாக ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூஷன்ஸ்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 40 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட பிஇ ஒரு 30 அப்படின்னு வச்சோன்னா, ஸோ இண்டஸ்ட்ரி பிஏ கம்பேர் பண்ணும்போதும் லிஸ்டட் பிஎஸ் பிஏ கம்பேர் பண்ணும்போதும் கம்மியான வேல்யூவில் தான் வர்றாங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி ஷேர்ஸ் எதுவுமே இல்லை, எக்ஸ்போஷர் எதுவுமே இல்லை இந்த செக்டாரில் அப்படின்றப்ப நாம் வந்து இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்றது என்னுடைய கருத்து. இது தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்படின்னு பார்க்குறப்ப நாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பார்த்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நாம் இந்த டெசிஷனை எடுத்துக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 அண்ட் ஜீரோதாவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.